இன்னைக்கு ஒரு த்ரில்லிங்கான பேய் கதை பார்க்க போகிறோம். அப்படின்னு பேய் கதை அப்படின்னு ஒன்று கேட்காதீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, அத்தாச்சி காட்டேன். அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்துட்டு மர்மமான முறைகள் இருக்கு. எனக்கே லைக்ஸ் மறக்காமல் போட்டுருக்கேன். அந்த மாதிரியான விஷயங்களை இப்போ நான் சொல்கிறேன். இது திருவாரூர் குளிக்கரை மாவட்டத்து ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே ஸ்டேஷன் மர்மமான முறைகளில் நிறையா விலங்குகள் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. எப்படி இந்த வீடு பாருங்களேன், எவ்வளோ வீடுகள் இருக்கோ. இங்கே பாருங்கள், இங்கே எவ்வளோ வீடு. இந்த வீட்டில் மாடு நாய்கள்லாம் இருக்கும்ல, அவங்க ட்ரெயின் போகிற நேரத்தில் குறுக்க போயிருப்பாங்க. குறுக்க அப்படியே போகும்போது ட்ரெயின் வந்து இடிச்சுட்டு போயிடும். அதனால எலும்பு துண்டுகள்லாம் நான் எங்கள் அத்தாச்சா சேமித்து மாதிரி பண்ணி பேய் ஓட்டும். இந்த பேய் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ஒருத்தவங்க செத்தவங்க பேயை வந்து எல்லாத்தையும் வந்துட்டு கொண்டுட்டுருக்கு இந்த மாவட்டத்து ரயில்வே ஸ்டேஷன். அப்படிப்பட்ட ரயில்வே ஸ்டேஷனில் நிறைய எலும்பு துண்டு இருக்குது. மண்டபோடு கூட இருக்குது. நாங்கள் உங்களுக்காக அதை வந்துட்டு அறிவுரைப்படுத்த தேவையில்லை. இப்போ எங்கள் அத்தாச்சி கேமரா கொண்டு வரும். நீங்களே இப்போ பாருங்கள், அந்த ரயில்வே ஸ்டேஷன் உட்கார்றது. அத்தாச்சி கொஞ்சம் அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் திருப்பு. அங்கே பாருங்க, உங்களுக்கே சில எலும்பு துண்டு தெரியும். ஆமாம் தெரியுது, பார்க்கவே கொடூரமாக இருக்குல்ல. இங்கே பாருங்க, அங்கே பாருங்க, பைகள் ரத்த கரையால் பதியப்பட்டிருக்கு. அது பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் ரத்த கரையால் பதியப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, நாங்கள் வந்து ஒரு கிளியரான இது சம்பவம் பண்ணியிருக்கோம். வாங்க, இங்கே ஒரு சின்னோண்டு குட்டி எலும்பு துண்டு தான் கிடச்சிருக்கு. ஓகே வாங்க. நான் வந்து ரயில்வே ட்ராக்ல போயிட்டு ஒரு வித்தியாசமான ஒன்றை எடுத்துட்டு வந்தேன். நான் போயிட்டு எடுத்துட்டு வந்தேன். இதோ பாருங்க, பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய எலும்பு துண்டுன்னு பார்த்தீங்களா? இந்த எலும்பு துண்டு எங்கே இருந்ததுன்னா அந்த ரயில்வே ட்ராக்ல தான் இருந்தது. நான் போயிட்டு தேடி கண்டுபிடிச்சி எடுத்தேன் இந்த ஒரு எலும்பு துண்டை. இந்த மாதிரி எலும்பு துண்டெல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி எலும்பு துண்டெல்லாம் எங்கள் ஊரில் இந்த மாதிரி எலும்பு துண்டெல்லாம் ரொம்ப நாளாக வந்து இந்த எலும்பு துண்டெல்லாம் இங்கே அங்கே கடந்தது. அதனால தான் ஒரு நாள் நான் போயிட்டு அதை பார்த்துட்டு வந்தேன். பார்த்தா இப்படி ஒரு எலும்பு துண்டு. சரி, வீடியோ கட். இந்த வீடியோ சின்ன பையன் கரண்ட் கம்பி